ஹலோ ஹாய் விவர்ஸ், வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா சென்னை ஈசிஆரில் தாங்க இருக்கோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சென்னை ஈசிஆரில் இருக்க மினி கோவாக்கு தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மினி கோவா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டுவர்ட்ஸ் கோவளம் டு பாண்டிச்சேரி ஈசிஆர் ரோட்டில் இருக்க இன்டர்கான்டினல் ஹோட்டல் தான் இந்த மினி கோவா இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு எக்ஸைட்டடான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். உள்ளே போய் பார்ப்போம் வாங்க. இதுதாங்க நம்ம இன்டர்கான்டினல் ஹோட்டலோட மெயின் என்ட்ரன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காரை பார்க் பண்ணிட்டோம். கார் பார்க்கிங்கில் நம்ம மெயின் என்ட்ரன்ஸ் போக போகிறோம். இதுதான் நம்ம இன்டர்கான்டினலோட மெயின் என்ட்ரன்ஸ் வே. இந்த வே பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அண்ட் தென் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த கோகோனட் ட்ரீஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இதுதாங்க நம்ம சென்னையில் இருக்க மினி கோவாவோட என்ட்ரன்ஸ் பார்க்கும் போதே அழகாக க்ரீனிஷாக இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடும் சரி, ரைட் ஹேண்ட் சைடும் சரி, எங்கேயோ ஒரு ஃபாரின் பிளேஸ்க்கு போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது. உள்ளே போய் பார்ப்போம் வாங்க. நம்ம இப்போது ஹோட்டலோட பேக் சைடில் தாங்க இருக்கோம். பேக் சைடில் கொக்கோமோன்ற பீச் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம 96 மூவி எல்லாருமே பார்த்துருப்போம். அந்த மூவியில் கெட் டுகெதர் பார்ட்டி ஒன்று வரும். அந்த கெட் டுகெதர் பார்ட்டியோட ஷூட்டிங் ஸ்பாட் லொக்கேஷன் தாங்க இது. நம்ம இப்போ அங்கே தான் இருக்கோம். இங்கே தான் திரிஷான் விஜய் சேதுபதி மீட் பண்ணுவாங்க. அந்த இடம் தான் அது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு இடம் உண்மையுமே ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ண நினச்சா இந்த இடம் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். வாங்க இன்னும் என்னென்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். எங்கே உட்காந்து சொல்லி பார்த்தீங்கன்னா கொக்கோமோன்ற பீச் தான் நம்ம உட்காந்துருக்கோம். நம்ம பீச்சை இங்கே என்னென்ன இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட் இங்கே உட்காந்துருக்க இடம் தான் பார் கவுண்டர்ஸ். இதுங்க பார் பாட்டில்ஸ்லாம் பாருங்கள் அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மினி கோவாவில் இருக்க பீச் கிட்ட தாங்க இருக்கும். இந்த பீச் கிட்ட இருக்க இந்த வியூ பார்க்க ரொம்ப அழகாக எக்ஸைட்டடாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரீஸ் ஹட்டு எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இங்கே இன்றைக்கி நம்ம லீவ் நாள் நம்ம வந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் நிறைய பேர் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க இந்த இடத்த. நீங்களே இந்த இடத்த பாருங்கள். இது தாங்க நம்ம மினி கோவா உள்ள இருக்க கொக்கோமோன்ற திக்கி ஷாக்குன்ற ரெஸ்டாரண்ட்டு. நம்ம இப்போ இது உள்ள தான் போகிறோம். உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. நம்ம இன்றைக்கி பீச்சை நம்ம ஜாலியாக சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணியாச்சுங்க. இப்போ எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் உட்காந்துருக்கோம். நம்ம என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டார்டர்ஸ் 2 மாக்டெயில் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வியூவை பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம சென்னை ஈசிஆரில் இப்படி ஒரு இடமான்னு சொல்லிட்டு நானே வியந்து போனேன். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக ஒரு நாள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ண ஸ்டார்டர்ஸ் வந்துடுச்சு. அது மட்டும் இல்லாமல் 2 மாக்டெயிலும் வந்துடுச்சு. அது கூடவே நம்ம மலாய் ப்ரக்கோலி ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுவும் வந்திருக்கு. ஒன்று சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம என்ன டேஸ்ட் பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாக்டெயில் தாங்க. மாக்டெயில் நம்ம 2 ஃப்ளேவர் ஆர்டர் பண்ணோம். ஃபஸ்ட் நம்ம டேஸ்ட் பண்ணுற ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஐஸ் டீ கலர் ஃப்ளேவரில் இருந்தது. ஸோ இது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஸ்வீட்னஸ் இல்லாமல் கசப்பாக இருந்தது. பட் எனக்கு இது ஓவராலாக எனக்கு இது பிடிக்கல. பட் நான் இப்போ டேஸ்ட் பண்ண போகிறது என்ன சொல்லி பார்த்தேன் கோலா ஃப்ளேவரில் ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கே. இதோட டேஸ்ட் நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. சீரியஸாக நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி குடித்தேன். இது மட்டும் இல்லாமல் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்க 2 ஸ்டார்டர்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டர் இப்போ ட்ரை பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ஜம்போ ப்ரான் பார்த்தீங்கன்னா அதில் கார்லிக் வேறு லைட்டாக போட்டிருந்தாங்க. அது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ கார்லிக் ப்ரான் நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். கார்லிக் ப்ரான் உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருந்துங்க. சீரியஸாகவே டேஸ்ட்டு பார்க்கும்போது நான் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னே சொல்லணும் இந்த கார்லிக் ப்ரானை. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு மலாய் ப்ரக்கோலி ஆர்டர் பண்ணியிருந்தோம். மலாய் ப்ரக்கோலி பார்க்குறதுக்கு அழகாக இருந்ததுங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப
ஒரு க்ரீனிஷ் ஸ்டைலில் இருந்தது. அந்த மலாய் ப்ரக்கோலியும் நான் டேஸ்ட் பண்ணது ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்லுவேன். ஓகே கைஸ், நம்ம சென்னையில் இருக்க மினி கோவாவுக்கு வந்தோம். அதை நம்ம ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம் இன்றைக்கி. ஸோ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக ஒரு நாள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த இடம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் நம்ம வேறு ஒரு வீடியோவில் நல்லா பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.